ஸோ அடுத்த ரெசிபி பார்க்க போகிறது நான் வந்து கிட்டீஸ்க்கு சூப்பு, குழந்தைங்களுக்கு சூப்பு பார்க்க போகிறோம். இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா நான் இதில் மசாலா போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு பேனில், நான் பொதுவாக பண்ணுறது பேனில் எடுத்துப்பேன். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து குழந்தைங்களோட சூப் வெரைட்டி. குழந்தைங்க 6 மந்த்ஸ்லேருந்து 10 மந்த்ஸ் வரைக்கும் இதை 6 மந்த்ஸ்லேருந்து தொடர்ந்து சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிடும்போது இதை சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. சளி சேராது, உங்களுக்கு சளி சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், மிளகுத்தூள், சீரகம் வந்து டைஜஷனுக்கு, தனியாத்தூள் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் 6 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் இவளுக்கு வந்து 6 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஆயில் ஊற்றுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி நான் மசாலா வேணும்னா இன்னும் ரிப்பீட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. தனியாத்தூள் 1 டீஸ்பூன். அது ஏன்னா அது தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சம் சூப் வந்து கொஞ்சம் சிக்கன் ஆகிறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மசாலாவெல்லாம் நான் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோஸ் 2 எடுத்திருக்கேன், சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ண போகிறது சிக்கன் சூப். ஸோ இதை வந்து நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை கொஞ்சம் பல்ட்டி ஆக்கிட்டோம்னா சிக்கன் சூப் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் மட்டன் சூப்புக்கும் பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு ஆனியன் சேர்க்க மாட்டேன். பொதுவாக சூப்பில் ஆனியன் சேர்க்கலன்னா அது ஒரு தனி டேஸ்ட், ஆனியன் சேர்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட். உங்கள் ஃப்ளேவருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா 6 மந்த்ஸ் பேபிக்கு ஆனியன்ஸ் நாங்கள் அப்போ அவளுக்கு கொடுக்கல. இப்போ அவள் அதர் ஃபுட் சாப்பிடும் போது ஆனியன் சாப்பிட்றா. ஆனால் நான் இதில் ஆனியன் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பீரியடில் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றோம். தண்ணி வந்து தனியாத்தூள் போட்டிருக்கிறதுனால தனியாத்தூள் வந்து கண்டிப்பாக அது ஒரு திக்னிங் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். இதை நல்லா ஸ்டியர் பண்ணிக்கோங்க. இது பொதுவாக இட்லி, தோசை, அப்புறம் வந்து மற்ற எந்த வெரைட்டி. இதில் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கு ஏற்ப, நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து விசில் விட போகிறோம். நார்மலி ஒரு 4 சவுண்ட்ஸ் விடுங்க போதும். ஸோ இது வந்து விசில் விட்டுருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடும். 4 to 5 விசில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா சூப்பில் இறங்கும். ஸோ இது நல்லா விசில் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ அதை திறந்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி இதோட முடியுது. அடுத்து ஒரு எபிசோடோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shapri. Bye bye.